நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான சோபக்கிருது வருடத்திற்குண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அதனால் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறது வருது. பொங்க வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பொங்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பொங்க வைக்கும்போது பொங்கப்பானைக்கு இந்த மஞ்சள் கட்டுவோம் இல்லைங்களா, அதை வீட்டில் மூத்தவர்கள் தான் கட்டணும். அப்படி செஞ்சுட்டு பொங்கப்பானையை 3 முறை அந்த அடுப்பை சுற்றி பொங்கப்பானை அடுப்பில் வச்சுட்டு சூரிய பகவானை வணங்கி பொங்கலிட்டு நல்லா சங்கூதி மேலதாளங்கள் முழங்க பொங்கல் படைங்க. சரி, இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசிலையும், செவ்வாய் தனுசு ராசியிலேருந்துட்டு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கும், புதன் தனுசு ராசியிலேருந்து தை 13ஆம் தேதி மகர ராசிக்கும் போகிறாங்க. அப்போ இந்த 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை தொற்றுது, சனி பகவானோட வீட்டை. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்துட்டு தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு போய் உட்கார்றாரு. குரு பகவான் மேசத்தில் பலமாகவும், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியாகவும், ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா, ஏதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, இது எல்லாத்தையும் நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டு, அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் போடக்கூடிய ஜோதிட வீடியோக்கள் எல்லாத்தையுமே சில சேனல்கள் திருடி அவங்களோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சில மாதங்கள் போனால் போதுன்னு விட்டுட்டோம். இதுக்கு மேலெல்லாம் புகார் தெரிவித்து அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 6ஆவது வீட்டில் இருக்க போகிறாரு. அதோட ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு பலமடைஞ்ச குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான தோஷங்கள் அப்படிங்கிறது அதில் அடிபட்டு போகுது. அதனால் பெருசாக நீங்கள் கண்டசனியோட ஆதிக்கத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன தாக்குதல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும், சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறதும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு வராது. கண்டசனியால் சின்ன சின்ன பிரச்சனை வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான் 7ஆவது வீட்டில் இருக்கிற இடத்த தான் கண்டசனின்னு நாம் சொல்லுவோம். இது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோகம் மாற்றம் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும். பரவாயில்ல விடுங்க, மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக மாற்றிக்கக்கூடியது. அவரவர்களோட சுயஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் என்ன புத்தி என்ன திசை அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இருந்தாலும் குடும்ப சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகள் வெளியில் செலவு அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை முன் வைப்பாங்க. அதுமாதிரி பெற்றோர்கள் வகையிலேயும் நமக்கு காசு பணம் 10 ரூபா செலவாகும். வயசான பெற்றோர்கள் இருப்பாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லை, செக்கப் பண்ணணும், இந்த மாதிரி வேலைகளுக்காக செலவு பண்ண வேண்டியது வரும். உற்றார் உறவுகள் வகையில் கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கண்டசனி காலகட்டத்தில் தான் உறவுகளில் பிரிவு வர்றதெல்லாம் அதிகமாக நடக்கும். சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது தான் இதுக்கு ஓரளவுக்கு பரிகாரத்தை கொடுக்கும். பொதுவாகவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னாக்கா கூட்டு தொழிலில் கவனமாக இருந்துக்கணும். கூட்டாளிகள் துரோகம் பண்ணுறது, கூட்டாளிகளுக்குள்ளே சண்டை வர்றது, பாதியில் தொழிலை பிச்சுக்கிட்டு போகிறது, இது எல்லாம் இந்த கண்டசனி காலகட்டத்தில் நடக்கும். அது மாதிரி நெருங்கிய நண்பர்களே நமக்கு எதிராக இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம ரகசியங்களை பத்திரமா பார்த்துக்கணும். கூட்டாளி தானேன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் வெளியில் காமிச்சிக்காமல் வச்சுக்கிறது நல்லது. இதுமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம முன்னாடி ரொம்ப அழகாக பேசுவாங்க. அளவுக்கு வேலை செய்ய ஆளே இல்லைடா, நீ தாண்டா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஏற்றி விட்டுட்டு பின்னாடி போய் நமக்கு எதிரான வேலைகளில் செயல்படுவாங்க. கூட இருந்து குடிபறிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நிறையா நடக்கும். கவனமாக இருந்துக்கணும். அதோட திருமணமான தம்பதிகள் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். வீட்டில் சின்ன சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கூட விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அது மாதிரி காதல் உறவுகளில் இருக்கிறவங்க காதல் சம்பந்தமான விஷயம் வீட்டுக்கு வெளியில் தெரிய வந்துடும். அதனால் பெரிய ஒரு கலையபரமே நடக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் காதலர்கள் சந்திப்புகளை குறைச்சிக்கணும், வெளியிடங்களில் சுற்றுறதெல்லாம் குறைச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா முறைப்படி நாமளே தகவலை வீட்டில் தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறது நல்லது. அதோட மாத தொடக்கத்தில் மேச ராசியில் குரு பகவான் பலமாகி இருக்கார். அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது.
இப்போ நிகழ்கால தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிடும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு காதல் உறவில் இருந்தீங்கன்னா வீட்டில் நாமளே ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு நல்ல மூடில் இருக்கிறப்ப அப்படியே எடுத்து சொல்லிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. எதையுமே திட்டம் போட்டு செஞ்சு ஜெயித்தோம்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குது. அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு 2-3 திட்டங்களை வச்சுக்கிங்க. தொழில் ரீதியாக இடையூறு அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடும். நிறையா புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புகழ்மிக்கவர்களோட சந்திப்பு, பெரிய பெரிய விவிஐபிக்களோட ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட மாதம் தொடங்கி 5வது நாள் தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. ராசிக்கு 3ஆவதும் 10வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராருங்கிறது நல்லது தான். உடன்பிறப்புகள் வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரிஞ்சிருந்தால் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்துக்கலாம். கடந்த காலகட்டத்தில் சொத்து தகராறு, இடம் பிரிச்சுக்கிறதுல தகராறு, பாகம் போட்டதில் தகராறு, கல்யாணத்துக்கு நீ என்ன கூப்பிடல, பத்திரிக்கையில் பேர் போடல, இந்த மாதிரி பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்று கூடுவீங்க. ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு, அண்ணன் பிள்ளைக்கு இல்லை ஒரு அக்கா பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரியான தருணத்தில் பழைய பகையை மறந்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றி கூடி பேசிப்பீங்க. அப்படிங்கிறதால இந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு இது பெரிய தொந்தரவாக இருந்தது, இப்போ சரியாயிடும். அது மாதிரி சில பேருக்கு ஒரு புனித பயணம் போகலாம். ரொம்ப நாளாக குலதெய்வ பிரார்த்தனை பண்ணல, அண்ணன் தம்பி எல்லாம் இப்போ தான் ஒன்று கூடியிருக்கோம். அப்படியே எல்லாரும் போய் பங்காளிகள் செய்தமாக குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்க வைப்போம், ஒரு கிடா வெட்டுவோம், ஒரு வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுவோம். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். அதோட மாதம் தொடங்கி 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியான புதன் உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. இதனால் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். எதுலேயுமே ஒரு துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். பண தேவைகள் அப்படிங்கிறதும் பூர்த்தியாகும். அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அரசாங்க வேலைக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேகமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அமைச்சரை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்காங்க, அவங்க சொன்னால் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருந்ததுன்னா செஞ்சு பார்த்துடலாம். அது மாதிரி தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதோட மாதம் தொடங்கி 20 நாள் கழித்து மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. அது வரைக்கும் அவர் தனுசு ராசியில் தான் இருக்கார். மகர ராசிக்கு போன பிறகு செவ்வாய் உச்சமுடைகிறாரு. ராசிநாதன் சூரியனோட யோககாரகன் செவ்வாய் சேர்றாரு. அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் தான் கவலை அப்படிங்கிற 3 எழுத்து உங்கள் வாழ்க்கையை விட்டே ஓட போகுது. எந்த விதமான கவலை அப்படிங்கிறதுக்கும் வேலை கிடையாது. பூமி யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு மராமத்து பணிகளை செய்யலாம். இதுமாரி வீடு சார்ந்த நிலம் சார்ந்த சுப செய்திகள் அப்படிங்கிறது வரும். இந்த காலகட்டத்தில் நிலத்தை பாகம் போடலாம். சொத்து சம்மந்தமாக ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா அதை இப்போ எடுத்து வேகமாக நடத்தலாம். முன்னாடி ஏதாவது கேஸில் நாம் தோற்று போயிருந்தால் கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு அதை மேல்முறையீடு செஞ்சிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, வியாபாரம் தொழில் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பொருளாதார ரீதியாக உயரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் முறைப்படி கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் கண்டசனியோட ஆதிக்கம் இருக்குங்கும்போது நம்ம கவனமாக நடந்துக்கணும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காருங்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனையும் தான் கொடுப்பாரு. குடும்பத்தில் கேது இருந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, காதலர்களுக்குள்ள பிரச்சனை போதாததுக்கு இது அப்படியே செய்கிறதுக்கு கண்டசனியும் இருக்குது. அதனால் குடும்ப விவகாரங்களில் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றணும். முடிஞ்சவங்க உங்களோட பிறந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், ஒரு அன்னதானம், ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சாலே இந்த தை மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.